ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஷ்யூஸ், அதாவது தமிழில் திசுக்கள்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய டாபிக், அதனால் இது ஒரே நாளில் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதோட டைப்ஸை பொறுத்து இதை வந்து ஒரு 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னியோட டாபிக் வந்து எபித்தீலியல் டிஷ்யூ. இதில் டிஷ்யூஸில் ஒரு டைப் தான் எபித்தீலியல் டிஷ்யூ, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மிச்ச டாபிக்ஸை வந்து இனி வர நாளில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். Tissues consist of a large number of same type of cells and are classified according to their size, shape, function of their constituent cell. ஸோ டிஷ்யூஸ் வந்து அதில் என்ன இருக்குன்னா நிறைய சேம் ஒரே மாதிரியான செல் வந்து நிறையா இருக்கும். அது வந்து எப்படி அதை வந்து பிரிக்கிறாங்கன்னா அதோட சைஸ்னால, அது என்ன ஷேப்பில் இருக்குது, அப்புறம் இல்லாட்டி அதோட வேலைகள், அது மூலியமாக வந்து டிஷ்யூஸை வந்து பிரிக்கிறாங்க. There are 4 main types of tissues, each with subtypes. They are epithelial tissue or epithelium, connective tissue, muscle tissue, nervous tissue. ஸோ டிஷ்யூவில் மெயினாக 4 டைப் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் சப்டைப்ஸ், அதுலேயும் கீழே பிரிவுகள் இருக்குது. அதில் மெயினாக 4 என்னெல்லான்னு பார்த்தா epithelial tissue or epitheliumனு சொல்லுவாங்க. இன்னொன்று கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, இன்னொன்று மசில் டிஷ்யூ, அப்புறம் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ இதுதான் வந்து அதோட டயக்ராம். கனெக்டிவ் டிஷ்யூ, இது எபித்தீலியல் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த எபித்தீலியல் டிஷ்யூ பற்றி, ஆர் எபித்தீலியம், இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூ அண்ட் டைப்ஸ். எபித்தீலியல் டிஷ்யூ கவர்ஸ் த பாடி அண்ட் லைன்ஸ் கேவிட்டிஸ், ஹாலோ ஆர்கன்ஸ் அண்ட் டியூப்ஸ். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூ நம்ம எங்கெல்லாம் பார்க்கலான்னா, பாடியில் எங்கெங்கே கேவிட்டிஸ் இருக்கோ, எங்கெங்கே துவாரம், எங்கெங்கே ஹாலோ ஆர்கன்ஸ், எங்கே வந்து ஸ்டமக் இருக்குது, ஸோ எங்கெங்கே வெறுமையான ஒரு கேப் ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் வந்து இதை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று டியூப்ஸ், குழாய்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்து நம்ம வந்து பார்க்க, உணவு குழாய், இந்த ஈசோஃபேகஸ் இருக்குல்ல, அங்கே பார்க்கலாம். அப்புறம் யூட்ரைன் டியூப்ஸ் இருக்குது, அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்து பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் கிளான்ஸ். ஸோ வந்து கிளான்ஸ், நம்மளோட சலைவரி கிளாண்ட், மேமரி கிளாண்ட், மாதிரி நிறைய கிளான்ஸ் இருக்குல்ல பாடியில், அங்கேயும் கூட இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். Its functions include protection of underlying structure from, for example, dehydration, chemical and mechanical damage. ஸோ எங்கெங்கே வந்து இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா, எங்கெங்கே கெமிக்கல் டேமேஜ் எங்கெங்கே நடக்குது, ஸோ வயரில் வந்து நிறைய ஆசிட் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, ஸோ அங்கே. இன்னொன்று மெக்கானிக்கல் டேமேஜ், ஸோ நமக்கு ஏதாவது காயம் படுதுன்னா அங்கே வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ இந்த மாதிரி அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர், உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குல்ல, அதுதான் இந்த எபித்தீலியல் டிஷ்யூ. இன்னொன்று செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இதோட வேலைகள், இது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது, இதில் செக்ரீஷனும் இருக்குது, அப்சார்ப்ஷன். ஸோ செக்ரீஷன்னா என்னது, ஏதாவது சுரக்கிறது, அப்சார்ப்ஷன்னா உரியிறது. ஸோ இந்த ரெண்டுலேயும் கூட வந்து இந்த எபித்தீலியல் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது. தி செல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி பேக்ட் அண்ட் தி இன்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் இஸ் மினிமல். ஸோ இது வந்து அதோட திக்னஸ் பார்த்தோன்னா அதோட வந்து ரொம்ப டைட்டாக பேக்டாக இருக்கும், ரொம்ப மினிமல், ரொம்ப நிறையா இது வச்சு அது வந்து பேக் ஆகிருக்குது, ரொம்ப மினிமலாக கம்மியான அளவில் தான் வந்து எபித்தீலியல் டிஷ்யூ வந்து இருக்கும். ஸோ அதோட திக்னஸ்னால் ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். தி செல்ஸ் யூஸ்வலி லை ஆன் அ பேஸ்மெண்ட் மெம்பரேன் which is a connective tissue made by epithelial cells themselves. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் பேஸ்மெண்ட்டாக இருக்கிற மெம்பரேனில் தான் வந்து இந்த எபித்தீலியல் டிஷ்யூவை நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஒரு விதமான கனெக்டிவ் டிஷ்யூ. இது எதனால மேடாக இருக்குது, அதில் எல்லாத்துலேயுமே எபித்தீலியல் செல்ஸ் வந்து இருக்குது. அந்த எபித்தீலியல் செல்ஸ்னால தான் இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்து உருவாயிருக்கு. ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு சிம்பிள் single layer of cells and stratified several layer of cells. ஸோ எபித்தீலியல் டிஷ்யூலேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள், இன்னொன்று ஸ்ட்ராட்டிஃபைட். சிம்பிள்னா வந்து ஒரு லேயர், சிங்கிள் லேயர் இருந்துச்சுன்னா அது சிம்பிள். ஸ்ட்ராட்டிஃபைட்னா செவரல் லேயர்ஸ், ஸோ நிறைய லேயர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு. ஸோ ஃப்ளோ சார்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூவோட டைப்ஸ், இது ஃப்ளோ சார்ட். நான் வந்து ஈஸியாக இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலில் படிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக இது வந்து போட்டிருக்கேன். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூ அதில் வந்து 2 டைப்பு, சிம்பிள் எபித்தீலியம், ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். ஸோ சிங்கிள் லேயர், இது வந்து என்னது நிறைய லேயர் இருந்து அது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு. ஸோ சிம்பிளில் வந்து 3 டைப் இருக்குது, ஸ்குவாமஸ், columnar, cuboidal, இந்த மாதிரி 3 டைப் இருக்குது.
ஸ்ட்ராட்டிஃபைடில் 2 டைப் இருக்குது, ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ், ட்ரான்சிஷனல். அதுலேயும் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸில் 2 இருக்குது, கெராட்டினைஸ், நான் கெராட்டினைஸ். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வந்து புரிஞ்சிருந்துச்சுன்னா இனிமேல் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் எல்லாமே. ஸோ சிம்பிள் எபித்தீலியம், சிங்கிள் லேயராக இருக்குல்ல, அந்த சிம்பிள் எபித்தீலியமில் பற்றி பார்ப்போம். Simple epithelium consists of a single layer of identical cells. ஸோ எங்கெங்கே வந்து சிங்கிள் லேயர் இருக்கோ அங்கே தான் வந்து இந்த சிம்பிள் எபித்தீலியம், ஒரே மாதிரியான செல்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும் இந்த சிம்பிள் எபித்தீலியமில். இட் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் ஆன் அப்சார்ப்டிவ் ஆர் செக்ரேட்டரி சர்ஃபேசஸ் வேர் த சிங்கிள் லேயர் என்ஹான்ஸ் தீஸ் ப்ராசஸஸ். ஸோ எங்கெங்கே இந்த சிம்பிள் எபித்தீலியமில் வந்து பார்க்கலான்னா அப்சார்ப்டிவ், எங்கெங்கே அப்சார்ப்ஷன் நடக்குதோ அங்கே பார்க்கலாம். இன்னொன்று செக்ரேஷன், எங்கெங்கெல்லாம் சுரக்கிற இது இருக்கோ அந்த சர்ஃபஸ்லலாம் வந்து இந்த சிம்பிள் எபித்தீலியம் பார்க்கலாம். ஏன் இது சிங்கிள் லேயராக இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு இல்லை சீக்கிரமாக சுரக்கிறதுக்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இது அந்த சிம்பிள் எபித்தீலியம் இந்த இடத்துலலாம் இருக்குது. There are mainly 3 types of simple epithelium and are named according to the shape of the cell, which differ according to their functions. ஸோ மெயினாக வந்து 3 சிம்பிள் எபித்தீலியம், இந்த சிம்பிள் எபித்தீலியமே 3 மெயின் டைப்ஸ் இருக்குது இதில். அதுலேயும் வந்து எதனால் அது பிரிக்கிறாங்கன்னா ஷேப்னால் பிரிக்கிறாங்க. ஆனால் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வேறு. இந்த சிம்பிள் எபித்தீலியமில் the more active the tissue, taller the cell. ஸோ எவ்வளோ டாலாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அது ரொம்ப ஆக்டிவாக வந்து இருக்கும். சிம்பிள் எபித்தீலியமில் மெயின் 3 டைப்ஸ் என்னென்னா ஸ்குவாமஸ் ஆர் பேவ்மெண்ட் எபித்தீலியம், cuboidal epithelium, columnar epithelium. ஸோ இந்த பேரை பற்றி ஷேப்னால ஸ்குவாமஸ் ஷேப்பில் இருக்கும், இது கியூப் ஷேப்பில் இருக்கனால cuboidal epithelium. இது வந்து காலமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் காலம் எபித்தீலியம். ஸோ இதோட பேர் நல்லா இதை படித்தோம்ல அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் த செல், அதனால இது வந்து நேம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்குவாமஸ். அந்த இதில் 3 டைப் பார்த்தோம்ல சிம்பிள் எபித்தீலியமில், அது வந்து ஸ்குவாமஸ் செல். திஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன்ட் செல்ஸ். ஸோ ஃப்ளாட்டாக ஒரே லேயர் இருக்கிற செல்ஸ் இந்த ஸ்குவாமஸ் செல்ஸ். தி செல்ஸ் ஃபிட் க்ளோஸ்லி டுகெதர் லைக் ஃப்ளாட் ஸ்டோன்ஸ், forming a very thin and smooth membranes across which the diffusion occurs easily. ஸோ ஒரு ஃப்ளாட், இந்த கல் வந்து பதிச்ச மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஸ்மூத் மெம்பரேன்ஸ். இதில் வந்து எதனால இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா டிஃப்யூஷன் நம்ம பார்த்தோம். வாட்டர் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கும் வந்து வரும். ஈஸியாக வந்து தண்ணி வந்து பாஸ் பண்ணுறோம், சிங்கிள் லேயராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பாஸ் பண்ணும். ஸோ அதுதான் இதில் போட்டிருக்கு. The cell fit closely together like flat stones, forming a very thin and smooth membranes across which diffusion occurs easily. ஸோ டிஃப்யூஷனுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா ரொம்ப தின்னாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கும் மெம்பரேன்ஸ்குள்ளே, அதனால ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடும். இட் ஃபார்ம்ஸ் த லைனிங் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எங்கெல்லாம் இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் எங்கெல்லாம் பார்க்கலாம்னா ஹார்ட்டில் எண்டோகார்டியம்ன்ற பேரில் வந்து பார்க்கலாம். எண்டோகார்டியம்னு அந்த லேயர் ஆஃப் த ஹார்ட்டில் ஒன்று எண்டோகார்டியம், அதில் பார்க்கலாம். இன்னொன்று பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ்னால் தெரியும், ரத்த குழாய்கள், அங்கேயும் லிம்ப் வெசல்ஸ்லேயும் வந்து பார்க்கலாம். அது இதில் எந்த மாதிரி பேரில் இருக்குன்னா எண்டோத்தீலியம். ஸோ எண்டோத்தீலியம் எல்லாம் ஸ்குவாமஸ் எபித்தீலியமால் மேடானது, எண்டோகார்டியம் வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக மேடானது. அப்புறம் ஆல்வியோலை ஆஃப் த லங்ஸ். ஸோ லங்ஸில் வந்து நுரையீரலில் வந்து கீழே இந்த ஆல்வியோலை, இந்த பவுச்சாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம ஆல்வியோலை. ஸோ அங்கே வந்து இதை பார்க்கலாம். லைனிங் த கலெக்டிங் டக்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான் இன் கிட்னிஸ். ஸோ கிட்னிஸில் கலெக்டிங் டக்ட் இருக்குது. டக்ட்னா ஒரு துவாரம், இது மாதிரி டியூப் மாதிரி, அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ cuboidal. ஸோ இதுதான் வந்து இது பார்த்துக்கோங்க, இது ஃப்ளாட் ஸ்டோன்ஸாக இருக்குல்ல ஸ்குவாமஸ் எபித்தீலியம். cuboidal எல்லாம் கியூபாக இருக்கும், காலும்னார் எல்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீளமாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி டாலாக இருந்ததுன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்னு பார்த்தோம், என்ன வகையில் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம். இதில் திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கியூப் ஷேப் செல்ஸ் ஃபிட்டிங் க்ளோஸ்லி டுகெதர் லைனிங் ஆன் அ பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ பேஸ்மெண்ட் மெம்பரேனில் வந்து இது வந்து ஃபிட் ஆகிருக்கும். இது வந்து கியூப் ஷேப்பில் வந்து இருக்கும். cuboidal epithelium இஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். ஸோ கூட இது வந்து செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்குவாமஸ் பார்த்தோம், இது செக்ரீஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். ஸோ எங்கெங்கே வந்து வெளியேற நம்மளோட நச்சுக்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத இதெல்லாம் வெளியேறணுமோ அங்கேயும் வந்து இந்த cuboidal epithelium வந்து யூஸ் ஆகுது. இட் ஃபார்ம்ஸ் த கிட்னிஸ் tubules and it is found in some glands such as thyroid.
ஸோ தைராய்ட் கிளாண்ட்லேயும் பார்க்கலாம். இன்னொன்று கிட்னிஸோட கிட்னி டியூபியூல்ஸ், கிட்னியில் ஒரு பார்ட் கிட்னி டியூபியூல்ஸ்லேயும் வந்து இது வந்து நம்ம இந்த cuboidal epithelium வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ columnar epithelium ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்ல இப்போ, அதுதான். This is formed by a single layer of cells rectangular in shape on a basement membrane. ஸோ basement membraneல rectangle ஷேப்பில் வந்து இது வந்து பார்க்கலாம். இது ஒரு single layer of cell. It lines many organs and often has adaptations that make it well suited for specific function. நிறைய ஆர்கன்ஸில் வந்து இது வந்து பார்க்கலாம். அப்புறம் இதோட அடாப்டேஷன் என்னன்னா ஈஸியாக எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து மெயின் காரணம். எல்லா இடத்துலையும் ஈஸியாக சூட் ஆகிக்கும் இந்த columnar epithelium. எப்படி பார்க்கலாம் அது? The lining of the stomach is formed from simple columnar epithelium without surface structures. ஸோ வந்து அதுக்கு நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து என்னது லைன் நிறைய லேயர்ஸ் இருக்குல்ல ஸ்டொமக், அதில் ஒரு இதில் வந்து இந்த columnar epithelium வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் அதில் அட்டாச்சாக இருக்காது. வெறுமனே அந்த லேயரில் வந்து இந்த columnar epithelium வந்து நம்ம பார்க்கலாம். The free surface of the columnar epithelium lines the small intestine is covered with microvilli. ஸோ வந்து நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், நம்மளோட சிறுகுடல் இருக்குல்ல, அங்கே வந்து இது வந்து கவர் ஆகிருக்கும். அதுக்கு மேலே குட்டி குட்டி மைக்ரோவிலைன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஹேர் மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், நம்மளோட விரல் மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். The microvilli provides a very large surface area for absorption of nutrients from the small intestine. ஸோ இந்த columnar epithelium வந்து ஃபுல்லாக லைனாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த மைக்ரோவிலை, நம்மளோட விரல் மாதிரி குட்டி குட்டி விரல் மாதிரி அதில் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த விரல் மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்ஷன்ஸும் இந்த columnar epithelium சேர்ந்து இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்மளோட இப்போ கூட சாப்பிட்றோம் எல்லாமே வந்து நேராக டைஜஸ்ட் ஆகி வயர்லேருந்து நேராக வந்து குடலுக்கு போகுதுல்ல, அந்த குடல்லேருந்து எல்லாமே அப்சார்ப் ஆகுதுல்ல நம்ம உடம்புல, அதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மைக்ரோவிலை. இந்த மைக்ரோவிலைக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த columnar epithelium. In trachea, columnar epithelium is ciliated and also contain goblet cells that secrete mucus. This means the inhaled particles stick to the mucus layer and are moved towards the throat by cilia in the respiratory tract. So நம்மளோட ட்ரக்கியா, நம்மளோட சுவாச குழாய் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம இப்போ மூச்சு விடுறோம், எல்லாமே நம்மளுடைய நல்ல வெளியே வந்து தூசி போக எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே போகுது. ஆனால் அதில் வந்து நம்மளுடைய ட்ரக்கியாவில் வந்து காப்லெட் செல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளோட ஒரு மாதிரி ஒரு வாட்டரி, ஒரு மாதிரி ஒரு மியூக்கஸ் வந்து சளி மாதிரி கொஞ்சம் இது வந்து நம்மளோட இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈரப்பதத்தை வந்து நம்மளோட ட்ரக்கியாவில் வந்து வச்சுருக்கு, நம்மளோட சுவாச குழாயில் வச்சுருக்கு. ஸோ இதனால நம்ம சுவாசிக்கிற எல்லா இதுவுமே நச்சுப்போ ஏதாவது தூசியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த மியூக்கஸ் வந்து சளி மாதிரி இருக்குன்னு சொன்னால அதில் வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறமா த்ரோட்டில் வந்து இந்த சிலியான்றது வந்து குட்டி குட்டி ஹேர் மாதிரி இருக்கும். அது வந்து த்ரோட்லேருந்து எல்லாத்தையும் இப்படியே மூவ் பண்ணி நம்மளோட தொண்டைக்கு அனுப்பி அப்படியே நம்ம வாயிலேருந்து வெளியே எல்லாத்தையும் அனுப்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம லங்ஸில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் வந்து பார்த்துக்கும். ஸோ இது வந்து இந்த ட்ரக்கியால் இருக்கிறதுக்கு மெயினாக பேஸ்மெண்ட்டில் எது அட்டாச் ஆகிருக்கு, இந்த columnar epithelium வந்து அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கு மேலே இந்த சிலியாஸ் வந்து இருக்குது. In uterine tube, the ova are propelled along by ciliary action towards the uterus. So uterusல uterine tubes இருக்கு. ஸோ அதில் வந்து ஓவா வந்து எப்படி வந்து யூட்ரஸ்குள்ளே வருதுன்னா இந்த columnar epitheliumல வந்து இந்த சிலியரி மூமெண்ட், இந்த குட்டி குட்டி சிலியா சொன்னால இதில் இருக்குல்ல இந்த குட்டி குட்டி ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், அதே மாதிரி இந்த யூட்ரைன் டியூப்ஸ்லேயும் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இது வந்து ஒரு பிக்சர் ஃபார்மில் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, இது columnar epithelium இருக்குது. இந்த columnar epitheliumக்கால இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதுவும் அதுதான். ஸோ இது வந்து நம்மளுடைய இது இருக்குல்ல, நம்மளோட ஸ்டமக்கில் வந்து இந்த குட்டி குட்டி மைக்ரோவிலை இந்த இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் மைக்ரோவிலை இருக்கும். ஸோ இது வந்து அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ட்ரக்கியா, நம்மளோட சுவாச குழாய். ஸோ இதில் தான் வந்து அந்த சிலியா, அந்த குட்டி குட்டி ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட அப்படியே மேலே தள்ளி நம்மளுடைய அந்த நமக்கு ஏதாவது தேவையில்லாத ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை தள்ளி விட்டுரும். ஸோ அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த சிலியா, இந்த சொன்னோம்ல இப்போ இந்த இதில் பார்த்தோம்ல இந்த சிலியா, இந்த ஹேர், இதுதான் அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல, இதுதான் அந்த சிலியா. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூனா என்னென்னு பார்த்துறோம். சிம்பிள் எபித்தீலியமில்
3 டைப் பார்த்துருக்கோம். ஸ்குவாமஸ், காலுமினார், cuboidal இந்த 3 பார்த்துட்டோம். இப்போ இந்த எபித்தீரியல் டிஷ்யூல இன்னொரு டைப் தான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட். ஸோ வந்து மல்டிபிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்தால் வந்து என்னது செவரல் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராட்டிஃபைட்னு சொல்லுங்கள். ஸ்ட்ராட்டிஃபைடில் இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸும் டிரான்சிஷனல் பார்ப்போம். அப்புறம் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸில் கெராட்டினைஸ், நான் கெராட்டினைஸ். இப்போது இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியா கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் லேயர் ஆஃப் செல்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப்ஸ். ஸோ வந்து நிறைய லேயர், செவரல் லேயர்ஸ், அதெல்லாம் சிங்கிள் லேயரில் பார்த்தோம் சிம்பிளில். இது வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். த கண்டினியூல் செல் டிவிஷன் இன் லோவர் லேயர் pushes the cell above the nearer and nearer to the surface where they are shed. ஸோ வந்து இப்போ வந்து நம்மளோட செல்ஸ் இருக்குல்ல, ஸோ வந்து செல் டிவிஷன் வந்து நிறைய லேயர் இருக்குனால செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும் போது ஸோ பழைய செல்ஸ் நம்மளோட டெட்டான செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், கீழே இருந்து அப்படியே மேலே 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 அப்படியே தள்ளி 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 அது எல்லாமே வெளியே நமக்கு தெரியாமலே ஷெட் ஆயிரும். ஸோ இது எப்படி பண்ணுதுன்னா, the continuous cell division in the lower layer pushes the cell. ஸோ லோவர் லேயரில் நடக்கிற எல்லா இதுவும் அப்படியே மெதுவாக புஷ் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ தி பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின்ஸ் ஆர் யூஸ்வலி ஆப்சன்ட். ஸோ இதில் வந்து என்னதுன்னா பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின் வந்து இதில் வந்து கிடையாது. அதில் எல்லாம் பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயினில் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இதில் பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின் வந்து கிடையாது. இதில் the main function is to protect the underlying structure from mechanical wear and tear. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயினோட அட்டாச்சாக இருக்கும். அதில் வந்து அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்காதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இஸ் டு ப்ரொடெக்ட் த அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர். அது என்னென்னு பார்ப்போம் நம்ம. The two main types are stratified squamous epithelium and transitional epithelium. ஸோ இதுதான் வந்து stratified squamous epithelium. ஸோ இது நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டயக்ராமை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது stratified squamous, இது வந்து transitional epithelium. So stratified squamous epithelium, this is composed of several layers of cell. In the deepest layer of the cells are mainly columnar. As they grow towards the surface they become flattened and they shed. ஸோ டீப்பாக இருக்கிற இடத்துல வந்து காலம் மாதிரி இருக்கும். பட் மேலே 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 வர என்னாகும், ஃப்ளாட் ஆகி அப்படியே அது வந்து ஷெட் ஆயிரும் அது. ஸோ இதில் வந்து 2 டைப் பார்த்தோம், கெராட்டினைஸ்டும் நான் கெராட்டினைஸ்டும் பார்த்தோம். இது நான் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். செல் அட் பேஸ் டிவைட்ஸ் பை மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலயமா செல் வந்து டிவைட் ஆகுது. ஃப்ளாட்டன் செல்ஸ் ஓன் அவே டு த டாப் சர்ஃபேஸ். ஸோ ஃப்ளாட்டன் ஆகி அப்படியே செல்ஸ் மெதுவாக வரும். அப்புறம் ஃப்ளாட்டன் செல்ஸ் மூவ் அவே டு த டாப் சர்ஃபேஸ். அப்படியே வந்து இதில் வந்து ஷெட்டிங் ஆஃப் த செல்ஸ் வந்து நடக்கும். எதெல்லாம் வேண்டாத டெட்டான செல்ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து ஓனட்டாரு. ஸோ புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அதனால நம்ம பாடி வந்து ரீஜெனரேட் ஆகி நமக்கு வந்து அந்த எனர்ஜி எல்லாம் வந்து நமக்கு வந்து பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்குது. ஸோ இதில் இப்போ கெராட்டினைஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம்னா வந்து என்னென்னு பார்ப்போம். This is found on dry surfaces subjected to wear and tear, that is skin, hair, nails. So dryயான surface எங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து வியர் அண்ட் டியர் எங்கெங்கே ரொம்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி இதுட்டு இருப்போம். ஸ்கின்ல நம்ம பாடி எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸ்கின்ல, ஹேர் முடிக்கும், நெயில் நகத்துலேயும் நடக்குது. The surface layer consists of dead epithelial cells that are lost their nuclei and contain the protein keratin. ஸோ டெட்டான செல்ஸில் எல்லாமே வந்து நம்ம சர்ஃபஸில் இருக்குன்னு பார்த்தோம்ல, எல்லாத்தையும் சர்ஃபஸில் தள்ளி விடுதுன்னு. அந்த டெட்டான எபித்தீலியல் செல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நியூக்ளியை வந்து இருக்காது. இதில் பார்த்தா தெரியுதுல, நியூக்ளியை இல்லை, இதில் எல்லாம் நியூக்ளியை இருக்குது. டெட்டான செல்ஸில் வந்து நியூக்ளியை வந்து இருக்காது, லாஸ்ட் நியூக்ளியை. அண்ட் கண்டெயின் ஆனால் என்ன இருக்கும் அதில், ப்ரோட்டீன் கெராட்டின் வந்து அதில் வந்து இருக்கும். கெராட்டின் இஸ் அ ப்ரோட்டீன், அது வந்து இருக்கும். This forms a tough and relatively a waterproof protective layer that prevents the drying of the cells underneath. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டினால தான் வந்து கீழே இருக்கிற இதுக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த செல்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வாஸ்தா புரியும். திஸ் ஃபார்ம்ஸ் அ டஃப் அண்ட் ரிலேட்டிவ்லி அ வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ இதுதான் வந்து என்னது வாட்டர் ப்ரூஃபாக வந்து இருக்குது இந்த மேலே இருக்கிற இந்த டெட்டான செல்ஸை. இதனால என்ன ஆகுது, ட்ரையிங் ஆஃப் த செல்ஸ் அண்டர்நீத். ஸோ கீழே இருந்து எல்லா இதுவும் வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ்டாக ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு இந்த இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த மேலே டெட்டான செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. தி சர்ஃபஸ் லேயர் ஆஃப் த ஸ்கின் இஸ் ரப்ட் ஆஃப் அண்ட் இஸ் ரீப்ளேஸ் ஃப்ரம் அண்டர்நீத். ஸோ எப்பப்போ நம்ம ஏதாவது பண்ணுறோம், முடி சீவுறோம், இது பண்ணுறோம், ஸ்கின்ல அப்படியே உரசுறோம், எல்லாம் பண்ணுறோம், அப்போ இது வந்து அப்படியே வந்து டெட்டான செல்ஸ் எல்லாம் அப்படியே விழுந்துடும். அதுக்கு மேலே கீழே வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸ் நடந்து அது வந்து ஈஸியாக வந்து க்ரோ ஆகுதும் அது. ஸோ இது வந்து ஹேரில் வந்து பார்க்குறோம். இதுதான் ஹேரில் முடியில் வந்து இந்த பிளட் சப்ளை வந்து இருக்குது. இதில்
ஸோ இது வந்து ரூட் கிளான்ஸ். ஸோ என்னது இருக்கும், ஆயில் கிளான்ஸ் வந்து நமக்கு இதுக்கெல்லாம் முடிக்கு வந்து அது இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் வந்து செல் இது. ஸோ இது இப்படியே வந்து இந்த செல்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்துடும் நமக்கு. ஸோ நான் கெராட்டினைஸ்ட் பார்த்தோம், இன்னொன்று நான் கெராட்டினைஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் பிக்சர் ஆஃப் நான் கெராட்டினைஸ்ட், இது கெராட்டினைஸ்ட். This protect moist surface subjected to wear and tear and prevents them from drying out. ஸோ இது வந்து மாய்ஸ்டான சர்ஃபஸில் வந்து நடக்கிறது. இது வந்து ஃபவுண்ட் ஆன் இது ட்ரையான சர்ஃபஸில் நடக்குது கெராட்டினைஸ்டு. மாய்ஸ்டான சர்ஃபஸில் நடக்கிறது வந்து நான் கெராட்டினைஸ்ட் சப்ஜெக்ட் டு வியர் அண்ட் டியர். எக்ஸாம்பிள் கன்ஜெக்டிவ் ஆஃப் த ஐஸில் எப்போவுமே வந்து என்னது இருக்குது, அங்கே தண்ணி இருக்கும், மாய்ஸ்ட்னஸ் இருக்கும். அப்புறம் லைனிங் ஆஃப் த மவுத் நம்ம வாய்க்குள்ள, த ஃபேரிங்ஸ் நம்மளோட தொண்டை, நம்மளோட ஈசோஃபேகஸ், அந்த வெஜைனா, இங்கெல்லாமே வந்து எங்கெங்கே மாய்ஸ்ட் சர்ஃபஸ் இருக்கோ அங்கெல்லாம் தான் இந்த நான் கெராட்டினைஸ்ட் எபித்திலியம் ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னது ஈசோஃபேகஸ், வெஜைனா. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய மாய்ஸ்ட் சர்ஃபஸில் வந்து நான் கெராட்டினைஸ்ட் இருக்கும். இது வந்து கெராட்டினைஸ்ட் சர்ஃபஸில் வந்து இப்படி இருக்குது. ஜஸ்ட் ஒரு இதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டிரான்சிஷனல். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியமில் ரெண்டு பார்த்தோம். என்னது ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம், ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்திலியமும் டிரான்சிஷனல் எபித்திலியமும் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸில் ரெண்டு டைப், கெராட்டினைஸ்ட், நான் கெராட்டினைஸ்ட். அடுத்தது டிரான்சிஷனல் எபித்திலியம். திஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் லேயர்ஸ் ஆஃப் பியர் ஷேப் செல்ஸ். It lines several parts of the urinary tract including the bladder and allows for stretching as the bladder fills. ஸோ எங்கே இது வந்து மெயினாக பார்க்கலாம், யூரினரி பிளாடரில் வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய யூரின் போகிறோம்ல அந்த பிளாடர் எதில் வந்து அந்த யூரின் எல்லாம் கலெக்ட் ஆகுதோ அந்த பிளாடர். ஸோ அதில் வந்து நிறைய ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ என்ன டைப் ஆஃப் ஷெல்லாக இருக்கும், பியர். எப்படி நம்ம இந்த பியர் சாப்பிட்றது பியர் இருக்கலாம், அந்த மாதிரி டைப் ஆஃப் இது செல்ஸ் வந்து இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக இந்த டிரான்சிஷனல் எபித்திலியம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவ்வளவுதான். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ஸோ எபித்திலியல் டிஷ்யூ ரெண்டு டைப்பு. சிங்கிள் லேயர்னா சிம்பிள், மல்டிபிள் லேயர்ஸ்னால் வந்து செவரல் லேயர்ஸ்னால் ஸ்ட்ராட்டிஃபைட். ஸோ சிம்பிளில் 3, ஸ்குவாமஸ், காலம்னார், cuboidal. இதோட ஷேப்னால இது வந்து 3 வந்து பிரிக்கிறாங்க. இது ஃப்ளாட்டாக இருக்கும், இது வந்து காலமாக இருக்குது, இது வந்து க்யூபாக இருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைடில் மெயினாக ரெண்டு டைப்பு, ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ். ஸோ செவரல் லேயர்ஸ் இருக்கும், அதுலேயே ரெண்டு இருக்குது. கெராட்டினைஸ்னால் வந்து ட்ரை இதில் இருக்கிறது, நான் கெராட்டினைஸ்னால் வந்து மாய்ஸ்ட் சர்ஃபஸில் இருக்கிறது இது நான் கெராட்டினைஸ்ட். ஸ்ட்ராட்டிஃபைடில் இன்னொரு இது மாரி டிரான்சிஷனலாக வந்து யூரினரி பிளாடரில் இருக்கும், அலவுஸ் ஃபார் ஸ்ட்ரெச்சிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவ்வளோதான் இனி ஒரு டாபிக். ஸோ எபித்திலியல் டிஷ்யூ பற்றி பார்த்துருக்கோம். இனி வர டாபிக்ஸில் நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.